இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முதலாவது எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு இந்த நாளத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஐயாவுக்காக பாஸ்டர் ஜான்சன் அவங்களுக்காக என்னோட உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், நான் எப்பவுமே பிரசங்கிக்கிறதுக்கு முன்பதாக சின்னதாக என்னோட சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் அது ஆயத்தமாக இருக்கீங்க கேட்குறது? ஆமாம், ஐயா சொன்னது போல் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒரு போதகருடைய மகனாகவே ஊழியக்காரருடைய மகனாக தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கும் இயேசுவே எந்த சம்மந்தமே கிடையாது. ஆமாம், நான் ஏசப்பாவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எப்பவுமே சர்ச்சில் தான் இருப்பேன். சர்ச்சில் சின்ன வயசுலேருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ணுவேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. நம்ம நிறைய நேரத்தில் சாமுவேல் போல சபையிலேயே இருப்போம். ஆமாம், சர்ச்சு சர்வீஸு, ஆராதனை, காலையில் நைட்டு எல்லாம் அங்கே தான். ஆனால் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் வந்து சாமுவேலே கூப்பிட்டுட்டே இருந்தார். ஆனால் சாமுவேலோட காதில் அது கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுது? சில பேருக்கு அது புரியும். சரியா? ஆமாம், அப்படிதான் ஆண்டவர் எங்களோட பேசுவார், எனக்கு கேட்கும். ஆனால் யார் பேசுகிறான்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் அது போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நான் ஆராதனை வேலையில் சொன்னது போல் ஒரு சபைக்கு நான் போகும் பொழுது இன்றைக்கி இந்த சாட்சி மூலமாக அவங்க நிறைய பேர் ஆண்டவர் தொடுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் எதுக்கு மெயினாக போனேன்னா கீபோர்டு வாசிக்கிறேன் என்னை கூப்பிட்டாங்க. ஆமாம், அவங்க சொன்னாங்க, நீ வாசித்தா நிறைய பேர் உன்னை பார்ப்பாங்கடா, வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. நான் கீபோர்டு வாசிக்க தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து தமிழ் ஆராதனை கிடையாது, அவங்க எல்லோரும் இங்கிலீஷில் பேசுவாங்க. அதனால எனக்கு சும்மாவே நமக்கு இங்கிலீஷ் லைட்டாக தான் புரியும். இல்லை அவங்க ஃபாரினர்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறதுனால எனக்கு சுத்தமாக புரியாது. அது அவங்க ஆப்ரிக்கன்ஸ் வேறு மாதிரி பேசுவாங்க. அப்போ அவங்க நிறைய இந்தியர்களும் வருவாங்க. அதனால எப்பவுமே ஆராதனை வேலையில் ஒரு பாஸ்டர் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரம் பார்த்து திடீர்னு அந்த பாஸ்டர் வரல. அப்போ அந்த ஆப்ரிக்கன் பாஸ்டர், அவர் ஆக்சுவலி ஆப்ரிக்காவில் பெரிய பாக்ஸராக இருந்தார். அவர் பார்க்கவே ஒரு கோலியாத் மாதிரி தான் இருப்பார். அவரோட வாய்ஸும் அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் இருந்தாலே அப்படியே அதிருவார். இப்படி அடிப்பார், அப்படியே அங்கே கீபோர்ட்லாம் அதிரும். அவரே என்னடா இப்படி இருக்காருன்னு சொல்லி அவன் யோசிப்பான். ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சத்தியத்தை வந்து ரொம்ப சத்தியமாக பேசுவார், எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அந்த ஆராதனையை பார்த்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பாஸ்டர் வரல. அப்போ அப்படியே சுற்றிலாம் பார்த்தாரு. நிறைய தமிழர்கள் வேற உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. அப்போ அப்படியே பார்த்துட்டு யாராவது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். யாருமே கை தூக்கி. திடீர்னு பார்த்தாரு, பக்கத்தில் தானே கீபோர்ட் பிளேயர் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றுதான் சொன்னார், முன்னாடி வான்னு சொன்னார். ஆமாம், எனக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னே புரியாது, நான் என்ன டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? நல்லா கவனிங்க, அன்றைக்கு அவர் என்னவோ மெசேஜ் கொடுத்தாரு, நான் என்னவோ மெசேஜ் கொடுத்தேன். அதுதான் உண்மையாக நடந்தது. அவர் ஏசப்பா பற்றி பேசினாரு, நான் சகையை பற்றி பேசினேன். ஆனால் நம்ம தப்பிக்கணும்ல, அதனால எப்படியோ தவிர்த்து முடிச்சிட்டோம். ஆனால் கவனிங்க, அடுத்த வாரமும் அதே பாஸ்டர் வரவே இல்லை. அடுத்த வாரமும் அந்த ஆப்ரிக்கன் பாஸ்டர் என்ன தெரியுமா பண்ணாரு? போன வாரம் நம்ம மத்தியில் ஆண்டவர் மகிமையாக இந்த தம்பியை யூஸ் பண்ணார், இன்றைக்கு ஆண்டவர் மகிமையாக யூஸ் பண்ணுவார் சொல்லி மறுபடியும் கூப்பிட்டேன். அப்போது நல்லா கவனிங்க, அது வரைக்கும் நான் பைபிளே படிக்க மாட்டேன். பாஸ்டரோட பையன் தான். எனக்கு தெரிஞ்சது மாதிரி சங்கீதம் 23 தான் நல்லா தரவாக தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இல்லை சங்கீதம் 91 தெரியும். அப்போ இருக்கும்போது அவர் வேற ஏகப்பட்ட வசனங்களை கோட் பண்ணுறாரு, பைப்பில் திருப்புறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. நானும் சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றேன். ஏன்னா அவங்க இருக்கிறவங்களுக்கு சரி இங்கிலீஷ் தெரியாது. அதனால் நம்ம பாஸ்டரோட பையன் தானே, இந்த வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுவோம்னு சொல்லி அடிச்சு விட்றேன். திடீர்னு ஒரு நேரம், ஆனால் அவர் என்னதான் அவருக்கு தமிழ் தெரியாமல் இருந்தாலும் தேவனுடைய நாடமும் தேவனுடைய அபிஷேகமும் அவர்கிட்ட இருந்தது. யாராவது தவறு பண்ணுறாங்க, யாராவது ஏமாத்துறாங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார். அவருக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் அவர் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டு பேசுறாரு. அவர் வந்து எப்பவுமே சொல்லுவார், மத்தேயு லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு மேத்யூ அப்படிங்குவாரு. நான் கரெக்டாக மத்திய வரையும் நமக்கு தெரிஞ்சிடும். லெட்ஸ் அவர் டர்ன் ஒரு பைபிள் டு சாம்ஸ் அப்படிங்குவாரு. சங்கீதம் நமக்கு தெரிஞ்சிடும், சங்கீதத்திற்கு திருப்போம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். திடீர்னு பார்த்து லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள் டு மாலக்காய் அப்படின்னாரு. மல்கியா, இது வயதாகமத்தில் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. மல்கியாவா, இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கா இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கா, எங்களா இருக்கு அப்படின்ட்டு அவரு இங்க நின்று அடிச்சு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அவரு திருப்புவோம்னு சொல்லி சீக்கிரம் திருப்புன்றாரு. என்னை பார்த்து, நான் எங்க திருப்பது, நான் இப்படி திருப்புறேன். நான் அப்படியே பாக்குறேன். அவர் அங்க என்ன பாப்பாரு, நைஸா இண்டெக்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன இப்படி பாக்குறாரு.
பாஸ்டரோட பையன் தானே, நீ சீக்கிரம் திருப்புன்றாரு. அப்போ அன்னைக்குதான் முதல்ல நான் ஜெபம் பண்ணேன். ஆபத்து காலத்துல ஓகே கூப்பிடுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, எல்லாரும் இருக்காங்க, இவங்க எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, இந்த மல்லியா எங்க இருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் ஒரு பக்கம் என்னை பார்க்குறாரு, எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதே மாதிரி ஒரு ஃபேன் அங்கே சுத்திட்டு இருக்கு. அந்த ஃபேன் வந்து கரெக்டா அந்த காற்று வந்து இதில் பட்டு கரெக்டா ஒரு எந்த வசனம் எந்த பேஜ் சொன்னாரோ அதில் போய் கரெக்டா போய் அப்படின்னு நினைச்சு நிற்கிறது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு தெரிய ஒரு சத்தம் கேட்டது, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு கேட்ட சத்தம், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க, நான் எல்லா நேரம் இந்த மாதிரி உன்னை காப்பாற்ற மாட்டேன், நீ தான் பைபிள் படிக்கணும்னு. ஆமாம், அன்றையில இருந்துதான் ஆண்டவருக்கும் என்னோட பேச ஆரம்பிச்சாரு, நான் ஆண்டவரோட பேச ஆரம்பித்தேன். அன்றையில இருந்து தான் நான் கர்த்தரோட நடக்க ஆரம்பித்தேன். அன்றையில இருந்து தான் வேதாகமத்தை கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். என் ஸ்கூலில் நான் வந்து ரொம்ப படிக்காத பையன் தான், எனக்கு இங்கிலீஷ் புரியாது, ஒன்றுமே தெரியாது தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால 10 வருஷத்துக்கு மேலே ஒரு சபையில் நான் டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன். ஹல்லேலூயா. எந்த கண்ட்ரிலேருந்து எப்படிப்பட்ட இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்தாலும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்க பேசுறது சரியா புரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சில் ஒரு பையன் இருக்கா, அவனை கூப்பிடுவாங்க, கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இது என்னுடைய படிப்புனால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல. கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னால் உங்களுக்கு படிப்புலாம் வேண்டாம், அவரோட அபிஷேகம் வந்தால் போதும், அவரோட நடத்திட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரம் ஏஜி சர்ச்சஸ்லாம் கூட ஃபாரின்லேருந்து நிறைய ப்ரீச்சர்ஸ் வருவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் வந்து முதல்ல வந்து அவங்க நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இது ஒரு சர்ச்சில் என்னை டிரான்ஸ்லேட் பண்ணவே கூப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் என்னை பார்க்கறதுக்கு இவன் என்ன சின்ன பொடி பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இன்வைட் பண்ணாமல் பின்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உண்மையை நாமும் மாத்திரம் மகிமை படட்டும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஏஜி சபையோட பாஸ்டர் தான். அவர் வந்து பயங்கரமா டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் என்ன பேசுறாருன்னு இவருக்கு புரியல, இவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னாரு, தம்பி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆராதனை ரொம்ப மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், ஆண்டோடைய வசனம் சொல்லிக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும். எதனால் ஆகும்? கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அதனால அப்படி இருந்த என்ன ஆண்டவர் வந்து இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறார். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க முடிந்தா சத்தமா வாசிங்க. மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி போதும். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே என்ன சொன்னாரா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, இங்க நிறைய பேர் நிறைய பயத்தோட உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னாரு. அவங்க பயம்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான பயம். சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு வந்து ஊழியத்தை குறித்ததான பயம், சிலருக்கு வந்து என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும் என்கிறது குறித்ததான ஒரு பயம் இருக்குது. ஆனா எல்லா பயம், அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 34 சொல்றாரு, நீங்க வாசிக்க வேண்டாம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சும்மா வந்து உட்காந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆராதனை நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க வந்து உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சும்மா சொல்றாரு, நீங்க அவரை தேடினீங்கள, அவர் உங்களுக்கு செவி கொடுக்குறாரா, உங்களுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கிறாரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தம்பிக்காக சொல்றேன், நீங்க ஒருவேளை ஃபீஸ் எப்படி கட்ட முடியும்னு நினைக்கலாம், பயம் ஒருவேளை உள்ள இருக்கலாம், வெளியே காமிக்காம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவரை தேடுறீங்கள, அவர் உங்களுக்கு செவி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபீஸ் கட்டுறதா கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லா வச்சும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். லோன் எப்படி கட்டணும்னு தெரியல, அவர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி காட்டணும் தெரியல, பயம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் வெளியே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரும்போது கையெல்லாம் தூக்கி ஆராதனை பண்றாங்க, எல்லாம் தெரியும், நல்ல அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க. ஆனா உள்ள பார்த்தா ஒரு பயம் இருக்கும். எந்த கிறிஸ்துவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குதோ அவங்க இன்னும் சரியா ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். சரி, இன்னும் உங்களுக்குள்ள மரண பயம் இருக்கா, இயேசுவை நீ சரியா அறியவே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
ஆனா இன்னைக்கு எந்த பயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. சிலருக்கு சத்துருக்களை கொடுத்ததான ஒரு பயம் இருக்கு, சிலருக்கு மந்திரவாதிகளை கொடுத்ததான ஒரு பயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்றாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனே. ஹல்லேலூயா. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? 2 வார்த்தை தான், ஆனா பயங்கரமான அர்த்தம். பயப்படாதேங்கிற வார்த்தை 365 தடவை இருக்கு வேதாகமத்தில். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போராட்டம் இருந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவனால போராட்டமே வராது அப்படின்னு நிறைய பேர் நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் சரியா போயிருக்கு. என்னைக்கு நீங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா நீங்க வர ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்குதான் உங்களுக்கு உண்மையான போராட்டமே ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, தெரியும். எத்தனை பேருக்கு இங்க சத்துருக்கள்லாம் இருக்கிறாங்க? நான் உங்களை தான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில சத்துருவே இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையில சத்துருவே இல்லைன்னா இன்னும் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லைன்னா ஏன் தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்மை செய்கிறவனாக சுற்றி தெரிந்தார். நல்லா கவனிங்க. அவர் யாருக்கும் எந்த கேடுமே செய்யல. அவங்க எங்க போனாலும் யாராவது சுகப்படுத்தலாமா, அவனுக்கு இருக்கிற கட்டுகளை இருந்து அவனை விடுதலை ஆக்கலாமா, இவனை எப்படியாவது சுகம் கொடுக்கலாமா அப்படின்னு அவருடைய சிந்தை முழுவதும் பிதாவுடைய சிந்தை எப்பொழுதுமே நன்மை செய்கிறவனாவே சுற்றி தெரிந்தார். ஆனா நல்லா கவனிங்க, அவருக்கும் சத்துருக்கள் இருங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லது செஞ்சா எல்லாம் நல்லது நடக்கும். அது உலகத்தோட கதை. ஆனா உண்மையான கிறிஸ்தவனோட கதை என்ன தெரியுமா? அதாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் நின்று அவனை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தனையோட நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா துன்பங்கள் வரதான் செய்யும், சத்துருக்கள் எழுவதான் செய்வாங்க, எல்லாம் வரதான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் நின்று அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்றாரு. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்கள் இப்ப இருக்காங்களா இல்லையா? நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க உண்மையா கர்த்தருக்காக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சத்துரு வரதான் செய்வாங்க. நீங்க என்றைக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு 4 பேர் உங்களுக்கு எதிரியா தான் நிற்கும். என்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 4 பேருக்கு ஏசப்பாவை பத்தி சொல்றீங்களோ, நாளைக்கு அவன் அவங்க இழுத்துட்டு போயிடும். என்னைக்கு நீங்க 4 பேருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, யாருக்கு நீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்க வாழ்க்கையில மண்ணாடி போட்டுருவாங்க. அதுதான் இந்த உலகம். நல்லா கவனிக்க. ஈசாக்கு யாருக்கு எந்த தீமையும் பண்ணவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது எல்லாரும் அவங்க மேல பொறாமையா இருந்தாங்க. அதுதான் உலகம். யோசேப்பு யாருக்கும் எந்த தீமையும் செய்யல. அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல செல்ல பிள்ளையா இருந்தான். அவங்க சகோதரர்களுக்கு அவங்க மேல ஒரு பொறாமை இருக்குது. என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஒளியாகிய அபிஷேகம் செயல்படுகிறதோ அன்றைக்கு உங்க மேல அணிகர் வேணா ஊழியக்காரங்களா கூட இருப்பாங்க, உங்களை பார்த்து பொறாமை போடுவாங்க. சில பேர் உங்களை பார்த்து இவங்க எப்படி மேல போறோம் அப்படின்னு பொறாமைகள் வரும்பொழுது, எரிச்சல்கள் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரும். அநேக போராட்டங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில முதல்ல என்ன தெரியுமா பிசாசு கொண்டு வரும்? பயத்தை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் இன்னைக்கு பேசுறது? பயத்தை கொண்டு வந்தாலே போதும், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா உங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகிடும். இன்னைக்கு இங்க அநேக எளியாக்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக பெரிய பெரிய தேவ மனுஷர்கள்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்க யாரையும் ஆண்டவர் சாதாரணமா பார்க்கவே இல்லை. ஆனா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் எப்படி செய்ய முடியும் என்றால் உங்க சர்டிபிகேட்னால அல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தினாலதான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் நல்லா கவனிங்க. இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் என்றால், அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். நல்லா கவனிங்க. யாருக்கு இந்த பிரச்சனை வந்தது? ஜெப ஆலய தலைவனுக்கு. அதாவது பார்த்தா அவர் ஒரு பாஸ்டர். ஆமா, பாஸ்டருக்குலாம் பிரச்சனை வருமா வராதா? உங்களுக்கு வரதோட 100 மடங்கு அதிகமா வரும். ஆமா, ஒரு விசுவாசிக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதோட ஒரு பாஸ்டருக்கு இன்னும் அதிகமா இருக்கும். ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்கல்ல, உங்களுக்காக திறப்புல நிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த ஆவிகளை எல்லாம் அவங்களோட போகாதான் செய்யும். ஹல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஜெபாலய தலைவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம்.
ஆனா ஏசப்பாவோட பிரசனத்துக்கு போயிட்டு ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க கை வச்சு தொட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்றான். ஆனா என்ன நடக்குது? போற வழியில இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். இன்னொரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வரா, அவளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறாரு. அதையும் அந்த ஜெப ஆலய தலைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்ப அவனோட விசுவாசம் பெருகி இருக்கும்ல. போற வழியில அற்புதம் நடக்குது. ஏசப்பா கிட்ட போல அற்புதம் நடக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா திடீர்னு 35வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இனி போறதுல நீங்க வருத்தப்படுத்தாதீங்க, அவங்க போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி இருக்கலாம். உலகம் ஊழிய பாதையில எப்படி இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல யாரோ ஒரு ரிப்போர்ட் எழுதிருக்கலாம், இட்ஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லிருக்கலாம், இல்ல டாக்டரே வந்து சர்டிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஜெப ஆலய தலைவன் அந்த இடத்துல எழுத எதுவுமே பேசல, அமைதியா தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரோட பார்த்து பேசிட்டு இருக்கிற இந்த இடத்துல உன் பிரச்சனைகள் நிறைய தலைக்கு மேல போயிருக்குதா, போராட்டங்களா வந்து சுருண்டு கொண்டு இருக்கிறதா, சில நேரம் மந்திரவாதிகளால பிரச்சனை வருதா, நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு எதிர்வை பார்த்து ஜெப ஆலய தலைவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? எந்த மத்தியில அதை சொன்னார் தெரியுமா? உறவினர்கள் என்ன சொன்னாங்க? மறித்து விட்டான்னு சொன்னாங்க. ஆனா 36ஆம் வசனத்துல எவீரு அதை கேட்டானோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து அதை சரியா கேட்கிறது. இன்னைக்கு உலக ஜனங்கள் உங்க வாழ்க்கை குறித்த நிறைய காரியங்களை பேசியிருக்கலாம். உங்க காதுல அது சரியா விழுந்ததோ இல்லையோ, உங்களுக்கு தெரியாமலே வேற சில ரூம்ஸ்ல ஆபீஸ்ல உட்காந்து நிறைய காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனா நல்லது கவனிங்க, உங்களுக்கு அது கேட்டதோ இல்லையோ, ஏசப்பாவுக்கு அது சரியா கேட்கும். ஹல்லேலூயா. அது சரியா கேட்டிருக்கனாலதான் இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் பண்ணுவாருன்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்னதான் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மலைகளே பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு இன்னும் விலகாம அவருடைய கிருபை நித்தம் நித்தம் உன்னை தாங்கி கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் விடுவாருன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளின் மத்தியில இயேசு இந்த பிரச்சனையை கேட்டார். ஆனால் அவர் என்ன வார்த்தையை பேசினார்? விசுவாசிகள் ஆகிய நாம் பிரச்சனைகளை கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்பதை சிறிய தியானம் மாத்திரம் நாம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், உங்க பயங்கள் எல்லாம் மாறிப்போம். எல்லா பட்சத்திலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை கொடுப்பார். நீ எப்படிப்பட்ட மழை போல பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னதாக இருந்தாலும் சரி, நீங்க பயப்படவே மாட்டீங்க. மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னீங்க, அது போல கர்த்தருடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமை போடும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பிரச்சனையை இயேசு கேட்டார் 36ஆம் வசனத்துல. அவர் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னாரு. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் 39ஆம் வசனத்துல அவர் உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தேகம் பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. அந்த ஒரு கடினமான சூழ்நிலை தான். ஆனா அவர் எல்லாரையும் கூட்டிகிட்டே போறார். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லாரையும் நம்ம கூட வச்சிருக்கவே முடியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நிறைய பேரோட பேசிட்டு இருக்காரு. சில போராட்டங்கள் வரும் பொழுது எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போறாதீங்க. ஆண்டவர் ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் அவங்க முதல்ல விசுவாச வார்த்தையை பேசுறாரு. மறித்து போய் டெட் பாடி வச்சிருக்கிறாங்க. அங்க போய் அவர் சொல்றாரு, அவன் மறிக்கலையே, அவன் உயிரோட தான் இருக்கு, அவர் இன்னும் மறிக்கல, அவர் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சிரிக்கதான் செய்வாங்க. அப்போ இயேசு அவங்க எல்லாரையும் வெளியே முதல்ல போக சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? எதெல்லாம் ஆண்டவர் வெளியே போன்னு சொல்றாரோ அதெல்லாம் முதல்ல தூக்கி போடணும். ஏதாவது பாவமான காரியம் இருக்கா, சாபமான காரியம் வீட்டுல இருக்கா, தூக்கி போட்டுருணும். இல்ல செல்போன்ல தேவையில்லாத காரியம் இருக்கா, முதல்ல வெளியே தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுருங்க. வெளியே தூக்கி போயிட்டு அவர் உள்ள போய் ஒரே ஒரு பிள்ளையுடைய கையை பிடித்து தலி தாங்குமே என்றால், சிறு பெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். உடனே சிறு பெண் எழுந்தார். நல்ல கவனிங்க, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னா அப்ப என்ன தெரியுமா நடக்க போகுது? இந்த இடத்துல இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்க பிரச்சனையின் மத்தியில உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்படா இவன் இந்த பிரச்சனையை சமாளிச்சு இப்படி மேலுக்கு வந்தான்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்பட போகிற நாட்கள் வந்திருக்கிறது.
அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொடுங்க, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால யோசுவாவை பார்த்து அவர் சொன்னாரு, நீ பலம் கொண்டு திடமானதா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், உன்னை எதிர்த்து ஒருவரும் நிற்பதில்லை சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா ஏதாவது காரியங்கள் செய்யலாம், நீங்க மரணம் ஆயிருக்கும்னு சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு விரோதமா பண்ணி வைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை தூக்கி நீ வெளியே இருந்துட்டு விசுவாசம் உள்ளோட என் சமூகத்துக்கு நீ வரும்பொழுது நீனும் ஆச்சரியப்படுவ, உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுவ. ஹல்லேலூயா. சரி, ஆனா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சபைக்கு வரவங்க எல்லாம் பேர் என்னது? விசுவாசிகள். ஆமா, அப்ப நம்ம யார் மேல விசுவாசமா இருக்கணும்? பாஸ்டர் மேலையா? தேவன் மேல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் மேல நம்ம விசுவாசம் உள்ளவங்களா தான் இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று இன்னைக்கு நான் சில வசனங்களை மாத்திரம் வைத்து நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். அந்த வசனங்களை நம்ம தியானிக்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்களையும் ஆண்டவர் நீங்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க்கு 4:35. அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நான் மறுபடியும் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 22, 23, 24 வாசிக்கலாமே. மார்க். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. முதலாவது நம்ம பார்த்தோம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவளா என்று. இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசம் எப்படி வரும்? தேவனிடத்துல நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும்னு பார்க்கிறோம். தேவனிடத்துல எப்படி நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா? அதனால இயேசுவே நமக்கு விசுவாச வாழ்க்கையை குறித்து ஒரு காரியத்தை பழக்கி வைக்கிறார். அதை நல்லா கவனிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர். முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? எவனாகிலும். உங்க பாஸ்டர் மட்டும் போட்டிருக்கா? வந்துக்கு எவாஞ்சலிஸ்ட் மட்டும் போட்டிருக்கா? யாராவது உண்மையா சொல்ல போனா அதுல எவனாகிலும் யாருனாலும் அர்த்தம். வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து. இங்க பாருங்க, அங்க ஆண்டவர் நானு எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லாம் உங்களதான் கை காட்டுறாரு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே அவர்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் முடிக்கல, மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்றாரு. எவனாக இந்த மலையை பார்த்து தான் சொன்னபடியே ஆகும் சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே அவருக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சில காரியங்கள் இந்த கட்டிட வேலை எப்படி இருந்தோ என்ன வேணுமோ நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி நீங்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், நீங்க சொன்னபடி ஆகும். அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருந்து சொல்லியிருக்கிறார். அதை சொன்னவரு அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க இன்னையில இருந்து ஜெபம் பண்ணும்போது சும்மா பாஸ்டர் ஏதோ ஜெபம் பண்ண சொன்னாங்க பண்ணாம அதை அப்படியே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க என்ன தெரியுமா நடக்கும்? வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் 6 நாளில் உலகத்தை உண்டாக்கினவர். உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் ஆல்ரெடி அறிந்து வைத்திருக்கிறார். அது உலகத்துல இல்லைனாலும் அவர் ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அன்றைய இந்த இடத்துல பாதையே இல்லை அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றுட்டு இருக்கும்போது யாருமே அப்படி கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அங்க அவர் செங்கடலை பிளந்து பாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அப்பொழுது அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டா இருக்கும்.
அல்லேலூயா. இந்த காலை வேளையில எந்த ஒரு பிரச்சனையோட இங்க உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியாது, எந்த பயத்தோட உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பயத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனா இருந்து சொல்றது மாத்திரமல்ல, நீ எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு அவர் நம்ம கற்றுக்கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல வேத வசனங்களை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் சரிதான். ஆனா ஒரு பிரச்சனை வருது தெரியுமா, அப்பதான் நம்மளோட உண்மையான முகமே வெளியே தெரியும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, அதாவது when the trial comes, that's when the real face comes out அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊழியத்துக்கு போகும்போது நல்லா அந்நிய பாஷை பேசிட்டே போவார கார்ல, ஷமலமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். அவரும் எங்க பாஸ்டர் நினைச்சாரா இவர் உண்மையிலேயே ஒரு பெரிய பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தான் ஆராதனை நடத்த போடுவான். நல்லா கவனிங்க, திடீர்னு ஒரு வண்டிக்கார ஸ்கிராச் கொண்டு போயிட்டாராம். கண்ணாடியை திறந்து பேசினாரா பாருங்க வார்த்தை. அப்பதான் தெரிஞ்சது அவர் எப்படிப்பட்ட விசுவாசின்ட்டு. அப்பதான் பாஸ்டருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பெர்கமன் ஸ்பாட்டா போட்டு வந்தாரு, ஒரு அந்நிய பசியா வந்துட்டு இருந்து, இப்ப என்ன வேற பாஸ்டர் தான் வருது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என்னைக்கு ஒரு மனுஷனை பிரச்சனை தாக்குதோ அன்னைக்குதான் அவன் எப்படிப்பட்ட விசுவாசின்னு வெளியே வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா, ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு கற்பித்து கொடுக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில 2 விதமான விசுவாசிகளை நான் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, ஒரு குழம்பின விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க, 2வது தெளிந்த விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் காண்பித்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. எடுத்தவங்க அதான் வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாமா? மார்க் 4. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. விசுவாசம் உள்ளவனா இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, பயப்படாம நான் சொல்லியிருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இருந்து சொல்லியிருக்கிறேன். ஆனா நீ எப்படிப்பட்ட விசுவாசியாக நீ இருக்கிறாய் என்று இன்றைக்கு நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துது. அல்லேலூயா. அதனால நல்ல கவனிங்க, அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமா, ஏசப்பா யார்கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை? அவருடைய சீஷர்கள் இடத்துல சொன்னார். இந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு புதிய விசுவாசிகள் கிடையாது. எப்பொழுதும் வேதாகமத்தை நல்லா கேட்டவர்கள், இயேசுவோடைய ஊழியத்துல இருந்தவங்க, எப்பொழுதும் ஜெபத்துல இருக்கிறவங்க, அற்புத அடையாளங்கள்லாம் கண்கள்ல பார்த்தவங்க. ஆமா, அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது நிச்சயமா நிறைவேறும். ஆமா, அதனாலதான் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. நான் சொல்றதை செய்யற வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உண்மையா இல்லையா? ஆமா, இன்னைக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு மாசம் ஆரம்பத்திலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்திருக்கும். ஆனா அதே போலதான் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அக்கறைக்கு போவோம் மாறுங்கன்னு சொல்லிட்டு ஆங்க போலான்னு போய் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அவங்க பிரயாணம் எங்க? படகுல போய் கொண்டே இருக்குது. வாக்குத்தத்தமாகிய வசனம் அங்க இருக்குது, இயேசுவும் கூட இருக்கிறாரு. ஆனா ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? என் கடல்ல என்ன நடந்தது? புயல் வந்தது. ஆமா, புயல் வந்த உடனே நல்ல கவனிங்க, இவ்வளவு நாட்களும் ஊழியத்துல இருந்தவங்க தான், இவ்வளவு நாட்களும் இயேசுவோட வார்த்தை விசுவாசிக்கிறவங்க தான். ஆனா என்ன நடந்ததுன்னா, ஐயரே நாங்க என்ன பண்ண போறோம்? என்ன சொன்னாங்க? நாங்க மடிந்து போகிறோம்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஏசப்பாவோட சீஷர். நீ நல்ல ஆவிக்குரியவர்களை இன்று எண்ணிதான் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் ஊழியத்திலே இருந்தவங்க தான், அவங்க எல்லாம் ஆண்டவரோடு நடந்தவங்க தான். ஆனா நல்ல குணம், அவங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்கு. முன்னாடி இருக்கு அக்கறைக்கு போவோம் வாதுகள் என்ற வாக்குத்தத்தம் இருக்கு. அவங்க படகுல, அவங்க படகாகிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவங்க படகுல அவங்க கூடயே தான் இருந்தாரு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் அமைதியா இருந்தாரு, அவர் நித்திரையா இருந்தாரு. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை என்கிற படகுல சில நேரம் வாக்கு தத்தத்தை நோக்கி அதை நான் பிரயாண பண்ணி போய் கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க, அதை கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனால் என்ன ஒரு சத்தியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்க படகுல இருந்தாருன்னா உங்க படகு மூழ்கியே போங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இயேசு உங்க படகுல இருக்கும்போது எப்படிப்பட்ட அளவு வந்தாலும் சரி அது மூழ்கியவே அடிக்கப்பட முடியாது. ஆனா இங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இயேசுவை நல்லாக அறிந்தோம் என்று தெரிந்த விசுவாசிகளாக நாம் இருந்தோம் கூட சில நேரம் அந்த சீஷர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயரே ஐயரே நாங்க மடிந்து போகிறோம்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல மாஸ்டர் மாஸ்டர் வி பெரிஷ் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க யாராவது மடிந்து போனாங்களா? அவங்க செத்தம் போனாங்க, அவங்க மூழ்கடிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. என்ன கடல்ல அலை மட்டும் தான் அடிச்சது, வாக்குத்தத்தம் இருந்தது, இயேசு அவங்க கூட இருந்தாரு. ஆனா என்ன, இயேசு வந்து அமைதியா இருந்தாரு, அவ்வளவுதான் உண்மை. நிறைய நேரம் ஏசப்பா வந்து நம்ம ஜெபம் பண்ற எல்லாத்துக்கும் உடனெல்லாம் பதில் தர முடியாது, தர மாட்டாரு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சில கூட ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஏன் இந்த காரியத்துல அற்புதம் நடக்கல? அவருடைய வேலை வரும்போதுதான் தண்ணீர் திராட்சரசமா மாறும். ஹல்லேலூயா. ஆனா நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி வந்து கொண்டிருக்குதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து தனிப்பட்ட விதத்துல கேட்டு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த எதிரோட வீட்டுல போய் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மறித்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு அவன் நித்திரையாதான் இருக்கிறான்னு பேசினாரு. ஆனா இயேசுவோட சீஷர்கள் என்ன தெரியுமா பேசினாங்க? அவங்க மறிக்கவும் இல்லை, அவங்க சாகவும் இல்லை, நல்லா சூப்பரா நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயரே ஐயரே நாங்க மறித்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு காற்றையும் கடலையும் எல்லாவற்றையும் அதட்டிட்டு அடுத்த வசனத்துல என்ன தெரியுமா கேட்டாரு? உன் விசுவாசம் எங்கன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் பார்த்து என்னையும் சேர்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது உண்மைதான், அலைகள் அடிக்கிறது உண்மைதான், உன் சபைக்கு விரோதமாக போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், உங்க வாழ்க்கையில அநேகர் உங்களுக்கு விரோதமா பொறாமை கொண்டு எழுப்பி இருக்கிறது உண்மைதான். ஆனா சில நேரம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுமப்பா, ஆண்டவரே போதுமப்பா அப்படின்னா நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறதற்கான வல்லமையை அபிஷேகத்தை நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ அதை அதட்ட ஆரம்பி. நீ ஒரு பலவீனனால நீ ஒரு பலவான் என்று சொல்றான். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது உங்களுக்கு விரோதமா ஏதாவது மந்திரவாதம் பண்றாங்களா, செய்வினை பண்றாங்களா? ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. யார் அனுப்புறாங்களோ அவங்க மறுபடியும் போய் அதை அடிக்கும், அதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நல்லா இல்லை, ஏதாவது ஒரு காரியத்துல போராட்டம் மாதிரி தெரியுதா? எஸ்தருடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தது. அவன் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான், காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட போராட்டங்களோடு இருக்கீங்கன்னு தெரியாது. சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே வந்து வேறு ஒரு வகையினாலும் புறப்பட்டு போவாதுன்னு சொல்றாரு. எனக்கு யாரும் தெரியல, இங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க, ஒரு சில யோர்தானின் வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள் உங்களை மறுபடி பின்தொடர்ந்து வருகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மேன்றி வேற ஒரு வகையிலும் அது புறப்பட்டே போகாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றையில இருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இருந்து சொன்னேன். ஆனா உன் விசுவாசம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? ஹல்லேலூயா. அதனாலதான் முதலாவது குழம்பின விசுவாசிகளை குறித்து நான் பேசினேன். இந்த குழம்பின விசுவாசிகள் எப்போதுமே சர்ச்ல இருப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா வாயில ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ ஐயோ அதுவே எடுத்து கொடுங்க, அதுவே நாங்க செத்துடுறோம், நாங்க சாப்பிடுறோம், இப்படிதான் பேசுவோம். ஆண்டவர் உண்மையா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? எலியா கூட ஒரு பெரிய தேவ மனுஷன் தான். ஆனா சூரிய செடிக்கு அடியில போய் உட்கார்ந்து ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் சொன்னார். ஆனா எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் இல்லை, ரொம்ப தூரம் இருக்கு. ஆமே, நீ உன் நாட்களுக்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும்? ஆமே, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை அறிவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால எந்த வல்லமே உங்களை நிர்மூலமே பண்ண முடியாது. சோ முதலாவது குழம்பின விசுவாசிகள் இப்படி பேசுவாங்க. நான் இன்னொரு குழம்பின விசுவாசிகளை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். முதலாவது நம்ம ஆண்டவருடைய சீஷர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுதும் ஒரு சீஷரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 8
21, 22. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சீஷன், இவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரிடத்துல இருந்து வந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போயிட்டான். இந்த 100க்கு அதிபதி ஒரு சீஷனும் கிடையாது, அவன் விசுவாசியும் கிடையாது, அவன் வேறு ஒரு நபர். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு சீஷன் வந்து அவன் என்ன சொன்னான் அந்த வசனத்துல, திருப்பி அதை நம்ம வாசிக்கலாமா? அந்த சீஷன், அவருடைய சீஷர்கள் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதெல்லாம் பார்த்தவங்க தான் இவங்க சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குறாரு, ஜப வேலையில நீ என்ன பேசிட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நீ ஆண்டவருடைய பிரசனத்துல நீ என்ன பேசுறேன்னு ஆண்டவர் நீ நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இவன் நல்ல சீஷன் தான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஆண்டவரே எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் அடக்க ஆராதனைக்கு போகணும்ன்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் சொல்றாரு. எங்கேயாவது யாராவது இப்படி பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் சொல்லணும்னா அவருக்கு எவ்வளவு வளமா இருக்கும். அந்த சீஷன் போய், ஆண்டவரே என்னோட அப்பா மரித்து போயிட்டாரு, நீங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொல்லியிருந்தா ஏசப்பா வந்துருக்க மாட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100க்கு அதிபதியோருக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, லாசருவை உயிரோட வான்னு சொன்னாரு. இவரை போய், ஏன்னா இவன் ஏசப்பா பின்னாடி தானே வர்றதுக்கு ரெடியா இருந்தான், அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சிருக்க மாட்டாரா? ஆனா அவன் என்ன தெரியுமா அறிக்கை பண்ணான், ஆண்டவரே நான் போய் என்னோட அப்பாவை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பிரச்சனை வர்றது உண்மைதான், வாழ்க்கையில போராட்டம் வர்றது உண்மைதான், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வர்றது உண்மைதான். ஆனா ஜெபத்துல நம்ம என்ன பேசுவோம், நீங்க ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனா நீ என்ன பேசுற? சீஷர்கள் வந்து அந்த படகுல வந்து ஐயரே நாங்கள் மரித்து போய் கொண்டிருந்தோம் என்று கத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க நல்லதா இருந்தாங்க, இயேசு அவங்களோட இருந்தாரு. இன்றைக்கு அந்த சீஷன் இயேசு கிட்ட போய் ஒரு அற்புதத்தை கேட்டிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் போய் அடக்கம் பண்ணணும்னு சொன்னா ஏசப்பா அதுக்கையும் அனுமதி கொடுத்தார். குழுமின விசுவாசிகளா நம்ம இருக்கிறோமா? நீங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்வதற்கு உங்களை அழைத்து இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரே ஒரு விசுவாசியோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனோட வார்த்தைகள் எப்படி இருந்தது மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க போகிறேன். அவன் ஒரு தெளிவான விசுவாசியா இருந்தான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். முதல்ல குழந்தைய விசுவாசிகளுடைய பேச்சு பிரச்சனைகளின் மத்தியிலே எப்படி இருக்கும் என்பதை நான் காண்பித்து கொடுத்தேன். இப்போ தெரிந்த விசுவாசிகளோட பேச்சு பிரச்சனைகளின் மத்தியில எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய பிள்ளையா இருக்கிற ஏசாக எனக்கு பலி கொடுத்துருப்பான்னு சொன்னாரு. இது ஒரு சாதாரண விஷயமா? 25 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளைய கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? நல்லா கவனிங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? அவன் அதிகாலையில எழுந்து புறப்பட்டு போனான். புறப்பட்டு போறது மாத்திரம் இல்லாம அங்க அவனுடைய வேலைக்காரன் இடத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு போயிட்டு இருக்கான், ஈசாக்க பலி கொடுக்க போயிட்டு இருக்கான். எதுக்கு போய் அவனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? ஆமா. அப்ப வேலைக்காரங்க கேட்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்? நான் நேற்று ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் வந்து வெளிப்பாடு கொடுத்தாரு, அதனால போயிட்டு ஐசக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் வர போறேன் அதுன்னு சொல்லியிருக்கணும். ஆமா, சீஷர்களா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள், எப்பவுமே வசனத்தை வச்சுதான் பேசுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன்னு சும்மா பேர் வரல. அவன் சின்ன சின்ன காரியத்துல கூட அவனோட வார்த்தையில ஒரு தெளிவு இருக்குது. அது எப்படி தெரியுமா? அதான் 5ஆவது வசனத்துல நான் பார்த்தோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி,
நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டாலும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவேன் தானே சொல்றோம். வருவேன் தானே சொல்றோம். ஆனா என்ன சொன்னாரு? வருவோம். அவரோட வார்த்தையில் ஒரு தெளிவு இருந்தது. அவர் யார்கிட்ட எதுவுமே தேவையில்லாத வார்த்தைகளை பேசல. ஆனா ஒரே விசுவாச வார்த்தைகள். அதாவது சில நேரம் நான் எப்படியாவது வந்துருவேன், பிள்ளையை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுற மாதிரி ஆயிடும். இல்ல நம்ம உண்மையா சொன்னாலும் இங்க பிரச்சனை ஆயிடும். ஆனா அவர் ரொம்ப ஞானமா அவர் ஜெப சிந்தியோட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க வந்துருவோம் அப்படின்னு. நல்லா கவனிங்க, நம்ம வார்த்தைகள்ல ஒரு வல்லமை இருக்கு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ உண்டோ அங்க வல்லமை இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கூட அவர் விடவே இல்லை. கொஞ்ச நேரத்துல ஈசாக்கு 8வது வசனத்துல பார்த்தோம்னா, என் மகனே, அடுத்தது 7வது வசனத்துல ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்றான். நல்ல ஈசாக்கு ஒரு நல்ல வாலிப பையன். அப்போ ஆபிரகாம் யாரு? வயசானவர். அப்போ தம்பி நேற்று நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் சொன்னாரு இன்னைக்கு உன்னை எப்படியாவது பலி செலுத்தணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தா ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பான்? ஒன்று அவரை அடிச்சிருப்பான், இல்லை அவன் ஓடி போயிருப்பான். ஆனா இந்த வசனத்துல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதுதான் பிரச்சனை வரும், எல்லா விசுவாசிக்கும் பிரச்சனை வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், சீஷர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. ஆனா பிரச்சனையின் மத்தியில அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் என்பதை நான் காண்பித்து கொடுத்தேன். இவர் ஆபிரகாமின் நாட்களிலே பெரிய வேதாகமம் கிடையாது, பெரிய பைபிள் காலேஜ் கிடையாது, இப்படி சர்ச் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நாட்களிலே அவங்க விசுவாச வார்த்தை எப்படி பேசினார் என்பதை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதை 8வது வசனத்தை பார்த்தோம் என்றால், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாக்கு தான் சொன்னாரு, தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான், போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு. பிரச்சனை வரும்போது சீஷர்களை மாதிரி ஐயோ ஐயோ நம்ம மடிந்து போகிறோம்னு சொல்லாத. இல்ல அந்த இன்னொரு சீஷன் தவறான ஒரு காரியத்தை பேசின ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போயிட்டு ஐயா எங்க அப்பாவை போய் நான் அடக்கம் பண்ணணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருந்தா அது மாதிரி நீ பேசாத. ஆபிரகாம் மாதிரி கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் நீ சொல்ல சொல்ல நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை எல்லா விஷயம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க அதான் நல்லா கவனிங்க. இதோட முடிஞ்சிச்சு. 8வது வசனத்துல தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று அவன் சொன்ன உடனே அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை வெட்ட போகும்போது ஆண்டவர் தடுத்தாரு. தடுக்கிறது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தை நம்ம படித்தோம் என்றால், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஹல்லேலூயா. ஆட்டுக்கடா அங்க எப்படி வந்தது? நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஆட்டுக்கடா அங்க எப்படி வரும்? அந்த மலையில, யாரும் இல்லாத மலையில. அதனாலதான் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவன் பேசினான். என் மகனே நீதான் அந்த பலின்னு சொல்லல, தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் சொன்னான். தேவன் அவனை கைவிடவே இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு பயத்துல இருந்து நீங்க வெளியே விசுவாசித்து கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீங்க சொல்ல 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 எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கும் வந்தது பிரச்சனை தான். எந்த விசுவாச வீரர்களுக்கும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். நம்ம சிலுவையை நெருங்க அதனால இடுக்கமான வாசல் வழியா தான் உள்ள போகணும்னு சொல்லுது. அது கேட்டுக்கு போகிற வழிதான் ஓப்பனிங்கா இருக்கு. நீங்க கர்த்தரை நெருங்க எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு தான் வரும், பிரச்சனை வரும், அப்படி நீங்க சாக போற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா அப்பதான் நம்ம விசுவாச வார்த்தைகளை பேச 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 ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் வச்சு பார்த்து கொள்வேன் சொல்றேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களுக்கு கொஞ்ச நேரம் மூடலாமா? இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எஸ், இயேசு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்த இடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு விடுதலை இருக்குது.
அன்றைக்கு எபிரோவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னாரு. எபிரோ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவரே நீங்க அற்புதம் பண்ணீங்களே, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க தொட மாட்டீங்க, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி எபிரோ அன்னைக்கு ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார், ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பார்த்து, நீ உன் வழிகளை என் இடத்துல ஒப்புவே, நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு, நான் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஆண்டவரே, நான் நிறைய நேரங்களில் போராட்டங்கள் வரும்பொழுது, ஆண்டவரே பலவீனங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் குறைந்து போயிருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே இன்றைக்கு என்னை பலப்படுத்துங்க நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுதலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் என்ற வசனத்தின்படி. இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லிட்டு கொண்டே இருக்கிறார், நீ பயப்படவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். இன்னைக்கு ஆபிரகாம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன பொழுதே அவரோட வாழ்க்கையில அற்புதம் ஆரம்பமானது. இந்த காலை வேளையில ஆண்டவர் இப்பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதத்தை ஆரம்பித்திருக்கு. ஒருவேளை ஏதாவது காரியத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கா, சுகவீனம் இருக்கா, அந்த இடத்துல கைகளை வைத்த பொழுது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோ என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி இப்பொழுது உங்க வாழ்க்கையில உங்க ஆவியில ஆத்மாவில ஒரு சுகத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எஸ், மலைகளை பேருக்கு அழைக்கப்பட்ட நீ மலைகளை பார்த்து பயப்படாதே ஆண்டவர் சொல்கிறார். அந்த மலைகளை பார்த்து பேசு, பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்று மறப்பதில்லை, கையில் மறைந்தவர் அவர் உன்னை என்று மறப்பதில்லை, கையில் மறைந்தவர் அவர் உன்னை என்று மறப்பதில்லை. ஈஸ்வரவே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, ஈஸ்வரவே அவரும் துணையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் எங்களோடு எங்களை மறக்காமல் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையில விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆண்டவரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நாங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவரே எங்களை நீர் யார் முன்பதாக நீங்கள் வெட்கப்படுத்தாமல் எங்கள் தலையை நீர் உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் நாமத்தினாலே அவனுடைய கொழுப்பு உயரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிமிஷத்துல ஆண்டவரே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை நிமிரப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த சபைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காமல் போக பண்ணிவிட்டதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு பிறகு ஆண்டவரே இங்கே செயல்படுகிற எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, போதுகிறவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே என்றால் பிதாவானவர் அவனை கனப்படுவார் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஒரு கனமுள்ள பாத்திரமா நீர் மாற்றிவிட்டதற்காக நன்றி. நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஜெப நிலைமையில இருப்போம். ஆண்டவருடைய